தமிழகத்தினுடைய தலைமை ஆசிரியர் தமிழகத்தை சார்ந்திருக்கின்ற விஞ்ஞானிகள் சாதனை படைத்தால் அவர்களை அழைத்து பாராட்டு விழா நடத்துகிறார். விளையாட்டு என்று வரும்பொழுது அது மாநில அளவாக இருந்தாலும் சரி, தேசிய அளவாக இருந்தாலும் சரி, உலகளவில் சாதனை படைக்கின்ற மாணவ செல்வங்களை அழைத்து, இளைய சமுதாயத்தை அழைத்து ஒரு பாராட்டு விழா நடத்துகிறார். 100% தேர்ச்சி என்று சொன்னால் தலைமை ஆசிரியர்களை அழைத்து அவர்களை பாராட்டுகிறார். ஒட்டுமொத்தமாக ஆசிரியர் இதற்காக உழைத்த ஆசிரியருடைய சார்பாக அவர்களை வாழ்த்துகின்ற அதே வேளையில் அதில் சாதனை படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களையும் வாழ்த்துகிறார். இப்படி தனக்கென்று தன்னை யாரும் பாராட்டுவ தேவையில்லை, நான் மற்றவர்களை பாராட்டுகிறேன் என்று சொன்னால் அவர்கள் ஊக்கம் பெறுவார்கள் என்று நினைக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரை இந்த தமிழ்நாடு பெற்றிருக்கின்றது. தமிழகத்தின் தலைமகனாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய வெள்ளோட்டமாக நேற்று எங்களது மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் காலை 8 மணிக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வந்த காலை சிற்றுண்டியின் மூலமாக ஒரு பள்ளிக்கூடத்திற்கு சென்று அங்கே இருக்கிற அந்த உணவு தரத்தை உறுதி செய்கின்றார். முடித்த கையோட ஒரு மலையினுடைய பெயரை சொல்லி அந்த மலைக்கு நான் செல்ல வேண்டும் என்று சொல்கிறார். நாங்கள் சொல்கிறோம் ஒரு 3 மணி நேரம் எடுக்கும், பரவாயில்ல நான் செல்ல வேண்டும் என்று சொல்கிறார். அங்கே யாரை தேடி அவர் செல்கிறார் என்று நாங்கள் நினைத்த பொழுது அந்த மலையின் பெயர் பச்சை மலை என்கின்ற துறையூர் தொகுதி இருக்கின்ற ஒரு மலை. நம்முடைய நாடு விடுதலை பெற்ற பிறகு அங்கே சென்ற ஒரே தலைவர், முதல் தலைவர் யார் என்று சொன்னால் இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள்தான். மிகவும் சிறிய அந்த மலை என்று சொல்லும் பொழுது 3 மணி நேரம் கடந்து சின்ன இழுப்பூர் என்கின்ற ஒரு பகுதிக்கு ஒரு வீட்டில் போய் ஒரு திண்ணையில் போய் அமர்கிறார் நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர். அங்கே இருக்கின்ற பழங்குடி இனத்தை சார்ந்திருக்கின்ற ஒரு மாணவி ஜேஇயில் தேர்ச்சி பெற்று திருச்சி என்ஐடியில் அவர்களுக்கு அதற்கான அனுமதி கிடைத்திருக்குது என்று தெரிந்தவுடன் அந்த திண்ணையிலே அமர்ந்து அவங்களோட அந்த வீடையெல்லாம் பார்க்கும்போது பூசியும் பூசாமல் மிகவும் ஒரு பாழடைந்த வீடாக அது பார்க்க முடிகின்றது. அங்கே உட்காந்து பேசி அந்த குழந்தைகிட்ட பேசிட்டு இன்றைக்கும் அந்த குழந்தை இங்கே வருகை தந்திருக்கிறார் என்று நினைக்கின்றேன். ரோகிணி என்கின்ற அந்த குழந்தை. ஆக வெள்ளோட்டமாக அந்த ரோகிணிக்கு மட்டுமல்ல, அவர் இன்றைக்கு காலை ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று தன்னுடைய ஆய்வு பணியை மேற்கொள்ளும் பொழுது இன்றைக்கி அவர் கலந்து கொள்ள வேண்டும். ஆக அவர் கலந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் காலை எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ரோகிணிக்கு மட்டும் பாராட்டு அல்ல, என்னுடைய முழு வாழ்த்துக்களை இந்த 447 பேருக்கும் நீ தெரிவித்து விடு என்று சொல்லியிருக்கின்ற அவருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடையில் அமர்ந்திருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அண்ணன் மா சுப்பிரமணியன், அண்ணன் சேகர் பாபு அவர்கள், வருகை தந்திருக்கின்ற அண்ணன் துணை மேயர், எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி மேடம் அவர்கள், குறிப்பாக நம்முடைய மெம்பர் செக்ரட்டரி நம்முடைய சுதன் சார் உள்ளிட்ட ஐஐடியோட டைரக்டர் காமகோடி சாருக்கும் என்னுடைய நன்றிகள். குறிப்பாக இது போன்ற நிகழ்வுகளை கலந்து கொண்டு எங்களை இன்னும் ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கின்ற நமது உயர்கல்வியினுடைய அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர் முனைவர் அண்ணன் பொன்முடி அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். பத்திரிகைத்துறை, ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் உங்களையும் நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றேன். குறிப்பாக இன்றைய நிகழ்வுடைய கதாநாயகர்களாக விளங்கக்கூடிய எங்களுடைய மாணவ செல்வங்கள், பெற்றோர்கள், பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்கள், ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலமாக ஜப்பான், மலேசியா, தாய்வான் போன்ற நாடுகளில் எங்களுடைய பிள்ளைங்க போய் படிக்கும்போது அதை சார்ந்திருக்கின்ற தூதர்களாக வருகை தந்திருக்கின்ற உங்களுக்கும் என்னுடைய வரவேற்பை நான் நல்க கடமைப்பட்டிருக்கின்றேன். தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்கள், குறிப்பாக ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு பள்ளிக்கல்வித்துறை என்று வரும்பொழுது நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சரோட கவனம் எந்த அளவுக்கு இருக்கின்றது. இன்றைக்கு ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன் நாங்கள் சேர்ந்திருக்கோம். நான் முதலாக கன்னி பேச்சு நான் அமைச்சராக பேசும் பொழுது அத்தை பூத்த மாதிரி ஒரு பையன் வந்து சேர்ந்திருக்கிறான் என்ற ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். ஆனால் இந்த 3 ஆண்டு கால நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய இந்த வழிகாட்டுதலின்படி அந்த அத்தி பூத்த மாதிரிங்கிறத எடுத்துட்டு அனுதினமும் பூத்து குலுங்கக்கூடிய மலர்களாக எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸில் போய் சேர்றாங்க. ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா அதோடைய எத்தனை மாணவர்கள் என்கின்ற விகிதம் பார்த்திங்கன்னா அதிகமாகி கொண்டே இருக்கின்றது. மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் ஒரு முறை அரியலூர் மாவட்டத்திலே ஒரு நிகழ்ச்சியை கலந்து கொள்ளும்போது சொன்னீங்க, பின்தங்கிய மாவட்டம் அப்படிங்கிற அந்த பேரே இருக்கக்கூடாது, அனைத்து மாவட்டமும் முன்னேறிய மாவட்டமாக இருக்க வேண்டும், அதுதான் எங்களுடைய திராவிட மாடல் அரசாங்கத்தினுடைய நோக்கம் என்று சொன்னீர்கள். அதுபோல தான் எங்களை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனலி பேக்வர்ட் பிளாக் என்று சொல்லுவோம். கல்வியில் பின்தங்கிய பகுதிகள் கிட்டத்தட்ட ஒரு சில மாவட்டங்கள் இருக்கின்றது. அந்த மாவட்டத்துக்கு இந்த ஒன்றியத்தை பிரித்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 44 ஒன்றியங்கள் வரும். அந்த 44 ஒன்றியங்கள் நாங்கள் பெருமையாக சொல்லக்கூடியது. அந்த 44 ஒன்றியங்களில் மொதல் ஃபேஸில் நாங்கள் வந்து ஒரு 10 மாவட்டத்தை மட்டும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம்.
அதுக்கப்புறமேட்டு ஒரு 15 மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமேட்டு 38 மாவட்டத்திலும் மாதிரி பள்ளிகளை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் என்று சொல்லும் பொழுது, அந்த பின்தங்கிய அந்த 44 சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் இன்றைக்கு 24 பின்தங்கிய ஒன்றியத்திலிருந்து 65 மாணவர்கள் இன்றைக்கு இது போல ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன் இன்றைக்கி வந்து செலக்ட் ஆகிருக்கிறாங்க. அதுதான் இந்த 3 வருஷம் நீங்கள் எங்களுக்கு காட்டிய வழிகாட்டியினுடைய ஒரு இம்பேக்ட், ஒரு தாக்கம் என்று நாங்கள் எங்களால் சொல்ல முடியும். இப்படி தொடர்ந்து உங்களுடைய வழிகாட்டுதலின்படி இதை தொடர்ந்து நாங்கள் செய்ய காத்து கொண்டிருக்கிறோம். இன்னும் பெருமையோடு சொல்ல வேணும்னா, உங்களுடைய இதயத்திற்கு நெருக்கமான ஏறத்தாழ போன அக்டோபர் நவம்பர் மாதம் மட்டும் பார்த்திங்கன்னா 1098 மாற்றுத்திறனாளி மாணவர்களை நாங்கள் கண்டுபிடிச்சி அவர்களுக்கு இந்த வழிகாட்டியை கொடுத்து ஏறத்தாழ இந்த மாற்றுத்திறனாளி மாணவர்கள் 54 பேர் இந்த ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷனில் சேர்ந்துருக்காங்க. அப்படிங்கிறது நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக நாங்கள் கருதுகின்றோம். இன்க்ளூசிவாக இருக்க வேண்டும், அனைவருக்கும் எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிட மாடல் நீங்கள் அடிக்கடி சொல்கிறீங்க. அந்த மாதிரி எல்லாருக்கும் இதை போய் சென்றடையும். ஏதோ மாதிரி பள்ளி என்று சொன்னால் நாங்கள் ஏதோ வி ஆர் நாட் டிஸ்கிரிமினேட்டிங் த ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் நாங்கள் ஃபோக்கஸ் கொடுப்போம்னு சொல்லலை. இந்த மாதிரி பள்ளியை சார்ந்திருக்க பிள்ளைங்களுக்கு என்னென்ன கொடுக்குறோமோ அதை மற்ற பிள்ளைகளுக்கும் அதை வழங்க வேண்டும் என்பதற்காக மற்ற ஏனைய பள்ளிக்கூடத்திற்கும் இந்த மாதிரி ட்ரைனிங்கை நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். அதுவும் குறிப்பாக எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு யாரை வைத்து நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம்னா, பெரிய பெரிய ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸை சார்ந்திருக்கின்ற பேராசிரியர்கள் மூலமாக என்னுடைய டீச்சர்ஸை நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம். அதன் மூலமாக அவங்க நம்முடைய பிள்ளைகளுக்கு ட்ரெயின் பண்ணி இன்றைக்கி இந்த அளவுக்கு அவங்கெல்லாம் சென்றிருக்கிறார்கள். இங்கே வருகை தந்திருக்கிற மாணவ செல்வங்கள், நீங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத பெயராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்கிற பேர் என்றைக்குமே நிலைத்திருக்க வேண்டும். ஏன்னா இவ்வளோ ஃபோக்கஸ் எந்த முதலமைச்சரும் கொடுத்தது கிடையாது. இதை நான் ரோகிணி என்று சொல்வதற்கான, ரோகிணி வீட்டுக்கு போய் பார்த்தது மட்டுமல்ல எங்களுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர், அந்த உடனடியாக அந்த ரோகிணி அந்த பெண் வீடு இருக்கிற பக்கத்தில் புதிய மின்மாற்றி அமைத்து அந்த கிராமத்துக்கே இன்றைக்கு ஒளியை தந்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர். உங்களுடைய இந்த தாக்கம் என்பது ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் எப்படி முன்னேற்றத்துக்கு கொண்டு செல்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து படிக்க வேண்டிய ஒரு வயது இந்த வயது என்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். வருகை தந்திருக்கின்ற வெளிநாட்டிலிருந்து வருகை தந்திருக்கின்ற தூதுவர்களுக்கும், என் பல இன்ஸ்டிடியூஷன்ஸை சார்ந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், நம்முடைய காமக்கோட்டி சார் மாதிரி இருக்கின்ற இயக்குநர்கள் உங்கள் அனைவருக்குமே எங்கள் பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்கோங்க என்று சொல்லி தொடர்ந்து நம்முடைய ஒன்றிய அரசிடம் நாங்கள் தொடர்ந்து பணத்தை உரிமையோடு கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அவங்க தரவில்லை என்று சொன்னாலும் எங்கள் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்கிறாங்க, ஒன்றிய அரசு தராட்டியும் உங்களில் ஒருவனாக இருக்கின்ற நான் தருவேன் என்று இன்றைக்கு நம்முடைய பள்ளி கல்வித்துறையை மேம்படுத்தி கொண்டிருக்கின்ற மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு எங்களது கோடான கோடி நன்றிகளை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.